Praise be to God. Once again, we thank and praise God for this opportunity God has granted unto us to come to His blessed Word of God, to know Him better, and to walk according to the light of His Word. We welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome also on behalf of the Kodambakkam Christian Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, we request Dr. Madhi Alagan from Dr. Madhi Alagan to pray for the opening of the meeting. ஜெபம் நேசிக்கிற அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் மாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஒரே நோக்கத்தோடு வெவ்வேறு இடத்திலிருந்து சரீரத்தில் பிறந்திருந்தாலும் எண்ணத்திலும் ஆத்மாவிலும் ஒன்று சேர்ந்து வருஷத்தவன் ஐக்கியத்தோடு கூட சமூகத்தில் வரும்படியா பாராட்டுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக அந்த வேலை நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்த நடிச்சுடும் ஆண்டவரே. பேசப்போற உங்களுடைய தாசன கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் எந்தெந்த விஷயங்களை விட்டுவிட வேண்டுமோ, எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டுமோ, எந்தெந்த விஷயங்களை கடைப்பிடித்து உண்மை போல மாற முடியுமோ அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு போதிக்கப்படியாக அந்த மாணவர்கள் வருகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சில வார்த்தையின்படியாக தேவரீர் சத்தியத்தை அறிவிக்கிற மக்களை மறைத்து நீர் வெளிப்படும். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு சூழலிலே, வெவ்வேறு மனநிலையிலே ஆண்டவரே ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். எங்கும் வியாபித்திருக்க தேவனே நீ தாமே ஆளுகை செய்யும்படியாக எந்த விதமான தடங்கள் இல்லாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் அவங்க ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் ஆட்களும் ஆசீர்வதியும். நாமத்தை மையப்படுத்தும். எல்லாவற்றையும் கர்த்தரும் மேற்பமை இயேசு சும்மா மன தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். Thank you, brother Madhi Alagan from Pudukkottai. We praise God for the prayer. May God bless him and be with him and his family. We are now moving to the next session, that is the singing session. Today it is with children, and they will be singing the songs. Though we tell they are small people, in the sight of God, we should be like the children, and that is a heart God desires from even brothers and sisters like us and elderly people, even elders to us, elderly people to us. So the children here are going to perform the music and song. So let us listen to that, and may God's name be glorified. It is Lobbing, Master Lobbing, and Sister Tisra from Okimpet Christian Assembly in Chennai. They are going to perform, and we shall sit prayerfully and joyfully in the presence of the Lord. Over to Brother Master Lobbing and Sister Tisra for the song number 671. துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன் என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன் துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். தொலைந்து போன என்னையே தொழுவம் சேர்த்து
ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன் என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். Song number 223. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரை நீரே
கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினேன். நீரறியா யாதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினேன். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். Praise be to God for those songs, for those wonderful songs from the children. One at lobbing at the keyboard and Sister Tessa at singing, and we praise the Lord God. These children are the very children of today's speaker, Evangelist Nanaraj, and who is shepherding the Okimpet Christian Assembly at Chennai. So we thank God for these children. May God use them more in the days to come, in the years to come, if He tarries to come. Once again, we welcome all of you in the most blessed and glorious and holy name of our Lord and Savior, Jesus Christ. Today and tomorrow, God willing, we are very glad to have along with us Evangelist Nanaraj from Okimpet Assembly in Chennai. We thank God for him for a few reasons. One is the way he leads any assembly or in any way the Lord wants him to be to do the work. He does it in a very good way, and I have seen in his own assembly from the time of its inception, God has placed him there at Okimpet. It grew and grew, and from zero, and now it has come to a good, healthy assembly. And we praise God for what Lord is doing through this evangelist there at Okimpet in Chennai, Evangelist Jnanaraj. Now also, he was not only part of that assembly, even in our assembly, in Kodambakam Christian Assembly, where we are having fellowship. Before its inception in December 2019, last year, perhaps 3 months before the coronavirus started, and we were very well, he was one of the many very important person in putting the foundation of that, though the Lord is there, and he was there praying, and always his personal presence was felt. And I thank God for this person, and may the Lord's name be glorified for how he involves, how he gets into other people's ways and helps them, and at certain points gives them good important ideas, a spiritual way, so that the church would grow healthily. May God use him very well in the coming years and days, so that God's name alone may be glorified through this family. Today's topic that will be dealt with is an important topic. The words are very important. Of course, we believe the Spirit of God will lead the speaker, the evangelist, to speak, Nanaraj, to speak the right words at the right time. The topic is faithful servant of God. So how faithful are we? And that is what the question matters in our talk, in our thoughts, in our looks, in our way we
go around, how we testify. Can we ever testify the Lord in full, or are we compromising in all these? We have to really think twice, thrice, or more, and try to, during these coronavirus difficulties, try to introspect ourselves and come to a good decision and take an important step so that we can change not only ourselves and the people around us, for the glory of God. So today's topic is faithful servant. So let us be very mindful of this and go into the the message with this prayerfully, and be that in that way. Now we also have Brother Alvy Wilson. Is my one of a very close friend, and we praise God for his presence in the previous assembly where I was for the past 18 years. There, Brother Alvy was there, and he was very close indeed. With everyone is close, and so we thank God for his presence, and he is a very quite accurate in his translation and also in his message. So may God lead him even this day to do the work more perfectly according to the will of God. And we thank Brother Alvy for accepting our invitation. May God use him more in the days to come. So we'll go into the meeting. For today's meeting, for the blessing of the message, I request Brother George, yes, to pray for the blessing of the message. Over to Brother Georges. Okay, I think there's some problem. We'll go over to Brother Dr. Nagaraj Velu. Dr. Nagaraj Velu is in Sivaganga district, and we request Brother Dr. Nagaraj Velu to please pray for the blessing of the message. Over to Dr. Nagaraj Velu. எஸ் பிரதர். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளுடைய மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, கோடம்பாக்கம் திருச்சபையினுடைய சார்பாக ஆண்டவரே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டவரே செய்தி உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாதங்களாக ஆண்டவரே இந்த சபையாராலே ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவரே இந்த அருமையான ஏற்பாட்டுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தமிழகத்தின் பல பகுதியிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சரியாக மாலையில 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை மத்தியில பகிர்ந்து கொடுக்க போற அருமையான தாசனுக்காக ஸ்தோத்திரம். அவர் எடுத்து வல்லமையா நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கக்கூடிய செய்தி எங்கள் உள்ளதின் ஆழத்துல ஆண்டவரே கடந்து போகவும் ஆண்டவரே செய்தியின் மூலமாய் நாங்கள் இன்னும் கர்த்தாவை பரிசுத்தமடைய இன்னும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் பிரயோஜனப்பட எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் வேண்டி செய்கிறோம். என்னோட தாசன் எடுத்து வல்லமையா நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, கேட்கக்கூடிய உள்ளங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். கொடுத்த இந்த அருமையான சமயத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே திருச்சபை மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்த ஏற்பாடு செய்த அருமையான சகோதரன் அந்த சபையுடைய கர்த்தாவே ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் இதற்கான பிரதிபலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுடைய விண்ணப்பம் செய்கிறோம். முழு நேரத்தை நீர் பொறுப்படுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு இதை நடத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Nagaraj. Brother Nagaraj is the elder of the Karaikudi Assembly in Karaikudi. We praise God for his presence also this evening time. Now we are moving into the message part, which is why we have come this evening time. Over to Evangelist Nanaraj and Brother Alvy Wilson.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May God shall be glorified. இந்த ஜூம் மீட்டிங்ல யாவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். The Lord has enabled me to meet everybody in this Zoom meeting. நாம் பல இடங்களில நாம் இருந்தாலும் கூட சரீரப்பிரகாரமாக ஒன்று சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக ஒருவரை காணக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Even though we are not able to physically meet each other during these times, but the Lord has enabled us through the Zoom meeting, meet and be in fellowship with one another. நாம் எல்லா நேரங்களிலுமே நம்மை ஆறுதல் படுத்துகிறதும் சமாதானப்படுத்துகிறதும் நம்மை நிலைநிற்க வைக்கிறதும் கர்த்தருடைய வேதவசனம் மாத்திரமே. The word of God is the only one that keeps us steady at all times. வேதவசனம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல நாம் யாருமே வாழ முடியாது. If there is no word of God, none of us can live in this world. வேதவசனம் மாத்திரமே நம்மளை ஆறுதல் படுத்துகிறது, சமாதானப்படுத்துகிறது, நம்மை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Word of God only comforts us and gives us peace and also encourages us in our lives. நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்ற ஒரு தலைப்பானது உண்மையுள்ள ஊழியக்காரன் என்ற ஒரு தலைப்பின் கீழாக பேச விரும்புகிறேன். The topic that I am willing to speak is about a faithful servant. உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எஜமானுக்கு கீழாக வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எந்த நிலைமையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரோ அதில நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். The Lord is expecting us to be faithful in whatever work that we do, whether we are in the Lord's ministry or we do a physical job in this world. The Lord is expecting us to be faithful. நாம் எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையை எதிர்பார்க்கிறார். Wherever we are, the Lord is expecting us to be faithful. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அதற்குண்டான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். When we are faithful to God, God is due to reward us for that. ஆண்டவர் பரலோகத்தில் நம்மை வரவேற்கும் பொழுது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லிதான் அழைக்கிறார். When the Lord is welcoming us to heaven, He calls us a good and faithful servant. நாம் இந்த உலகத்துல என்ன காரியங்கள் செய்தாலும் கூட உண்மை இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு தேவனிடத்துல பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. When we do something in this world, if there is no truthfulness in it, then we will be answerable to God. ஆக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ எதிர்பார்ப்பது அல்ல, அதற்கு மாறாக தெய்வம் உண்மையை மாத்திரமே எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். God doesn't expect money or pride from us, but He only expects truthfulness and faithfulness from us. வேதத்தில் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The word of God says that a faithful servant will get complete blessings. எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 5-8 வரைக்குமாக இப்படி வாசிக்க முடியும். We can read Ephesians chapter 6:5-8. நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:5-8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். Reading in Tamil. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது ஒரு எஜமானும் ஒரு வேலைக்காரருக்கு உண்டான தொடர்பை குறித்து தான் இந்த இடத்துல நான் படிக்கிறோம். The passage that we read talks about the relationship between a servant and his master. ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களில படிக்க முடிகிறது. What we read in this passage is as to how a servant must be faithful to his master. அது முதல்ல வாசிக்கிறோம், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். Firstly, we read that we have to obey our masters like how we obey our Lord. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல நாம் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We need to obey our masters like the way we obey our Lord. இன்றைக்கு நாம் பல இடங்களில பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், ஆனா மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோமா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னா பல விஷயங்களை நாம் தோல்வியுற்றவர்களாக இருக்கிறோம்.
When we look into our lives, there are many ways, many times when we obey the Lord, but when we question ourselves as to whether we obey our masters in this world, then we fall short in that. நாம் கர்த்தருடைய விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுகிறோம். We get involved in the things of the Lord a lot. சபை விஷயங்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். We get involved in the things of the church a lot. தனிப்பட்ட முறையில ஆவிக்குரிய நிலைமையில் அதிகமாக வளருவதற்கு பல உபகாரங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். We do many things for us to be spiritually growing. ஆனா தன்னோடு கூட இருக்கிற சகோதரனிடத்திலேயோ மற்றவர்களிடத்திலேயோ நம்ம அன்பு பாராட்டுவதில் நம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். But when it comes to showing love to our fellow believers, we fall short there. 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். In 1 John chapter 2 and verse 9, we read like this. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். He who says he is in the light and hates his brother is in darkness until now. That's what we read. ஆக நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு நாம் எவ்வளமாக கீழ்ப்படுகிறோமோ அதே போல தன்னுடைய எஜமானுக்கும் நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். Therefore, we who obey our Lord will have to obey our masters likewise as well. அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். That's why we read that we have to obey with fear and trembling. ஆக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்று சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, when we read in this passage that we have to fear in fear and trembling, இது என்ன பயத்தை சொல்லுகிறது, என்ன நடுக்கத்தை சொல்லுகிறது என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால், when we see as to what kind of a fear or what kind of a trembling is mentioned here, அவர் என்னை மதிக்காமல் விடுவாரோ என்ற ஒரு பயம் அல்ல. it is not a fear that whether he will neglect me and leave me alone. அவர் எனக்கு எதுவும் கொடுக்காமல் போய்விடுவாரோ என்கிற ஒரு பயம் அல்ல. It is not a fear that whether he will not give anything to me. அதற்கு மாறாக, instead, அதாவது நம்முடைய கடமையோடு கூடிய மரியாதையும் நான் செய்கிற காரியத்தினால் கர்த்தருக்கும் எஜமானுக்கும் மன வருத்தம் உண்டாகுமோ என்கிற ஒரு பயமும் நடுக்கமும் வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். It is a fear with reverence and also in a sense that what I will do, will it hurt my Lord? That kind of a feeling is what we need, and that is the fear that is talked about here. இங்க வேலைக்காரன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், here when we talk about how a servant will have to obey, நான் செய்கிற வேலையின் நிமித்தமாக through the work that I do, என்னுடைய எஜமானனுக்கும் for my master, என்னுடைய கர்த்தருக்கும் மன வருத்தம் உண்டாகுமோ என்கிற ஒரு பயமும் நடுக்கமும் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையில் ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியும். I can be a faithful servant if I think that whatever I do, I should not hurt my master or my Lord. அதைத்தான் இளையகுமாரனுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது, that is what we see in the life of the younger son. அவர் தகப்பனை விட்டு தூரம் போயிடுவார். He goes away from the father. தன்னுடைய வாழ்வாதாரம் இழந்து தனிமையில இருக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும். He leaves his family and he is alone now. ஆக ஒன்றுமே இல்லாது இருக்கும் போது அவர் ஒரு அறிக்கை செய்வார் தன்னுடைய தகப்பனுக்கு நேராக. And when he loses everything, he commits himself to his father. அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், what does he say to his father? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவார். He says, I have sinned against heaven and I have sinned against you. அவருக்குண்டான ஒரு பயம் என்ன இருந்தது? What was the fear that was in him? நான் செய்த காரியமானது என்னை படைத்த தெய்வத்துக்கும் என்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கு விரோதமாக நான் செய்த பாவம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். He is able to confess that the act that he has done is a sin against his heavenly father and also against his earthly father. ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய குணம் என்னன்னு சொன்னால் பயமும் நடுக்கமும் இருக்க வேண்டும். The characteristic that we as children of God need to possess is that we need to have fear and trembling in our lives. அதே வசனத்துல மூணாவது காரியத்தை சொல்கிறார், கபடற்ற மனதோடு என்று சொல்லி வாசிக்கிறோம். We see the third point here in that same verse, in sincerity of heart. கபடற்ற மனது என்று சொல்லி வாசிக்கிறோம். We read about the sincerity of heart. ஆக தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்போடு செய்ய வேண்டும் என்பதை குறித்து வாசிக்கிறோம். He talks about the job, doing the job that is given to a person with responsibility. ஆக நாம் தன்னுடைய எஜமானனை குறித்து எவ்வளமாக அறிந்திருக்கிறோமோ அதற்கு எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாதபடி உண்மையிலவனாக வேலை செய்ய வேண்டும். How much we know our master, for that there should be nothing to hide, and we should be able to do things with transparency and sincerity.
எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த உண்மையான பொறுப்பை நான் உண்மையோடு கூட நாம் செய்ய வேண்டும். The responsibility that is given to me, I should do it truthfully. அடுத்த காரியத்தை சொல்லுகிறது, மனுஷரின் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் என்று சொல்லி வாசிக்கிறோம். And the next point that is talked about in the next verse is not with eye service. மனுஷரினுடைய பார்வைக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. We should not be doing things that are pleasing to the other's eyes. அதாவது நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று ஊழியம் செய்யக்கூடாது. மாறாக நல்லவர்களாக ஊழியம் செய்தால் நற்பெயர் தேடி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். We see that we should not do things for others to see and for others to appreciate us, but we should do it with sincerity and we will get appreciated for that. எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள் ஒருத்தர் உண்டு. There is an uncle I know. நான் ஒரு மீட்டிங் போயிருக்கும் போது அவர் அங்குமாக ரொம்ப ஸ்பீடா அங்கிட்டு போயிட்டே இருந்தாரு. When I went for a meeting, he was running here and there during the preparation for the meeting. அவன் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணங்கள் ஒரு வேலையும் செய்யலையே, அங்கெங்குமா போய்கிட்டு இருக்கிறீங்களே என்னன்னு சொல்லி கேட்டேன். I said, uncle, you're not doing any physical work, but you're running here and there. What happened? அப்ப அவர் சொன்னாரு, Then he said, நான் இந்த சபையில ஒரு பொறுப்புள்ள ஒரு சகோதரனா இருக்கிறேன். I am a responsible believer in this church. நான் சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்தா என்ன தவறா நினைப்பாங்க. If I sit silently in one place, people will think bad about me. நான் ஏதோ ஒரு வேலை செய்யற மாதிரி, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன காமிச்சிக்கணுங்கிறதுக்காக நான் அங்குமிங்க நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். I am roaming here and there for others to see that I am doing some kind of a work. இன்னைக்கு நிறைய சமயத்துல நாம் செய்யற காரியம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி காரியம் தான். பல விஷயங்களை நாம் செய்யற மாதிரி நினைச்சு கொண்டு நாம் செய்யாது இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. Today at many times this is how we act. We behave as though we are doing something, but we actually don't. ஆக மனுஷனுடைய பார்வைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். Therefore people today in many times try to do things to please men. மனிதர் என்னை மதிக்க வேண்டும். People have to give me respect. அவர்கள் என்னை பயன்படுத்த வேண்டும். They have to utilize me. அவர்களுக்கு நான் எந்தெந்த விதத்திலெல்லாம் பிரியமா இருக்க முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் பிரியமா இருக்க நான் முயற்சி செய்கிறோம். I want to be pleasing to them in whatever way possible. ஆனால் வேதம் சொல்கிறது நாம் மனுஷருக்கு ஊழியம் செய்யாதபடி தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வார்த்தை வாசிக்கிறோம். But the word of God says that we have to minister to God and not to man. இந்த உலகத்துல நாம் செய்யற எந்த ஒரு காரியத்துக்கும் நமக்கு நல்ல பெயர் கிடைக்காது. For all the things that we do in this world, we will never get a good name. நாம் என்னதான் பல வேலைகள் நன்மையான காரியங்களை செய்தாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். Whatever good we do in our work in this world, there will be people who will always find fault. ஆனா மனிதரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்வது கூடாது. மாறாக நாம் உண்மையா செய்யும் பொழுது நற்பெயர் நம்மளை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. But we should not do things to please men, but when we do it with sincerity, good name will always come to us. நாலாவது பாயிண்ட் குறித்து பார்க்கும் பொழுது, when we look at the fourth point, கிறிஸ்து என்னை நியமித்தார் என்ற அடிப்படையில் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். we see that we'll have to do a work in a sense that the Lord has put me in that place to do that work. கிறிஸ்து ஆண்டவர் தான் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். God is the one who has given us the job. எதுவுமே தானாக நமக்கு வந்து விடாது. Nothing comes to us just like that. தேவனுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது. And nothing happens to us or nothing we will receive without the will of the Lord. நம்முடைய வாழ்க்கையில பலவீனமாக இருந்தாலும் சரி, even if we are weak in our life, ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, even if we are blessed in our lives, குறைகளாக இருந்தாலும் சரி, if there is shortfalls in our lives, எதுவாக இருந்தாலும் தேவன் எனக்கு அனுமதித்தது மாத்திரமே நடக்கும். whatever it is the condition in my life, it is only because the Lord has permitted it to happen. ஆக நம்மை ஒரு இடத்துல ஆண்டவர் வேலைக்கு நியமித்திருக்கிறார், ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அது என்னுடைய அறிவினாலேயோ ஞானத்தினால் அல்ல, தெய்வம் என்னை அங்க கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் எனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். If I am placed in a place to work, it is not because of my talents or my abilities, but the Lord is wanting me to go there and do that work. தேவன் என்னை நியமித்திருக்கிறார். The Lord has placed me there. தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். And the Lord is also watching me. நாம் எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். Wherever we are, the Lord is looking at us. வேதத்துல வாசிக்கிறோம், we read in the word of God, கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். The eyes of the Lord wander around the earth. அவர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். He is looking at us from heaven. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது? How are our actions?
நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? How is our speech? நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? How are our actions? நாம் எந்த இடத்துல நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Lord is observing to see how faithful we are. ஆகையானதான் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உலக எஜமானுக்கு நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். That is why we'll have to obey masters or the bosses in this world like how we obey our Lord. அங்க நாம் அடுத்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். The next point we see is that we'll have to do the will of God from our heart. நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். It has to come from the heart. அதுல சந்தோஷம் இருக்க வேண்டும். There has to be happiness in what we do. நான் என்னுடைய எஜமான் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில எனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். I have to be happy with the work the Lord has given to me. நாம் சந்தோஷம் இல்லாமல் வேலை செய்வோம் என்று சொன்னால் அதுல எந்த விதமான பலன் எதிர்பார்க்க முடியாது. If I'm doing a work without happiness, I cannot expect any rewards out of it. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. Whatever work it might be. அது நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவளா இருந்தாலும் சரி. Whether it is a work at the office. சாதாரணமான வேலையாக இருந்தாலும் சரி. It can be a very menial job. அதுல மனப்பூர்வம் இருக்கணும். அதுல சந்தோஷம் இருக்க வேண்டும். There has to be willingness or there has to be happiness in it. நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் whatever thing we do தேவனுக்கு பிரியம் உள்ளதாகவும் it has to be pleasing to God. நல்ல நோக்கத்துடனும் with good intention. கர்த்தர் என்னை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். We have to do it with an intention where the Lord will appreciate the way we work. நான் திரும்ப ஒருக்க சொல்லுகிறேன். I will tell that again. நான் செய்கிற எந்த ஒரு காரியமும் whatever I do தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். It has to be pleasing to God. நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். I have to have a good sense of purpose in it. கர்த்தர் என்னை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் செய்ய வேண்டும். And I have to do it with a sense of getting appreciation from God. அதுவே மிக உன்னதமான வேலையாகும். That is an esteemed work that we can do. தேவன் என்னை பாராட்டக்கூடிய அந்த நிலை, தேவன் என்னை பாராட்டுவார் என்று சொன்னால் அதை விட இந்த உலகத்துல உன்னதமான வேலை எதுவுமே கிடையாது. If the Lord will appreciate me for my work, then there is nothing better for me in this world. இங்கே தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். Here we see that we'll have to do it in the will of God. நீங்க யாக்கோபு 5:17 இப்படி வாசிக்கும் பொழுது in James 5 and verse 17 we read, எலியா தம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், 3 வருஷம் மழை பெய்யவில்லை என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். Read, Elijah was a man with a nature like ours, and he prayed earnestly that it would not rain, and it did not rain on the land for 3 years and 6 months. We read. அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தார். He prayed to God. அவர் கருத்துள்ளதாக ஜெபம் இருந்தது. And his prayer was with earnestly. 3 வருஷம் மழை பெய்யாது இருந்ததாக வாசிக்கிறோம். And we read that there was no rain for 3 years. அதனுடைய காரியம் என்ன? What was the reason? தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். That was because he did according to the will of God. ஒருவேளை அதுல பல கஷ்டங்கள் இருந்தது. There were so many difficulties because of that. எந்த கஷ்டமாக இருந்தாலும் கூட அது தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்திருந்தார் எலியா என்று சொல்லி பார்க்கிறோம். We see that because through all of those difficulties, Elijah was able to understand that it was the will of God. சங்கீதம் 143:10 இப்படி வாசிக்கிறோம். In Psalms 143 and verse 10 we read like this. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். The psalmist says that this, teach me to do your will. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி சொல்கிறார். He is requesting the Lord to teach him to do God's will. நீரே என் தேவன், you are my God. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி கேட்கிறார். He also requests saying, your spirit is good, lead me in the land of uprightness. தாவீதுடைய ஜெபம் எவ்வளவு அருமையான ஒரு ஜெபமா இருக்கிறது. See what a wonderful prayer David makes. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். He is requesting God to teach him to do God's will. ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில in our Christian lives, நாம் தேவனிடத்துல கேட்க வேண்டிய பெரிய காரியம் என்ன என்று சொன்னால், the most important thing that we'll have to ask God is this. எனக்கு இந்த உலகத்துல எனக்கு பெரிய ஆஸ்திகளை கொடு என்று கேட்பதல்ல, பெரிய காரியம் அல்ல. It is not great for us to ask God for wealth in this world.
இந்த உலகத்துல எனக்கு குறைவான காரியங்கள் நிறைய உண்டு, என்னை நிறைவான நிலைமையில மாற்றும் என்று கேட்பதல்ல பெரு ஜெபம். A great prayer is not asking God, Lord, I have so many shortfalls in my life, fulfill or make me all right in all those aspects. தாவீதை போல நாம் ஜெபிக்க பழகணும் என்று சொன்னால், if we learn to pray like David, இந்த உலகத்துல உன்னதமான தேவ பிள்ளைகளாக வாழ முடியும். we could live in this world as esteemed children of God. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். He is requesting God to teach him to do God's will. எனவே நம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, Therefore, when we are faithful to God, நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். surely the Lord will bless us. இந்த நோக்கத்தை எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should always keep this in our minds. நம்முடைய இதற்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And the best example is our Lord Jesus Christ. இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். There are so many people in this world. வேதத்துல நிறைய தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள். There are so many godly people in this world. அவர்களிடத்தில் ஏதோ ஒரு இடத்துல குறைகள் உண்டு. There are some shortfalls in their lives. ஆனால் மிக முக்கியமாக குறையில்லாமல் நிறைவாக செய்த ஒரே ஒருவர் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. But if there is one person who was perfect in every sense, that was the Lord Jesus Christ alone. பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்த ஒரு நல்ல தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that he was God himself who came to fulfill his Father's will. ஆக தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ surrendered and submitted himself to completely accomplish his Father's will. இங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8 வரைக்குமாக இப்படி வாசிக்க முடியும். In Philippians chapter 2 verses 6-8 we read like this. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனித ரூபமாய் காரணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read like this, who being in the form of God did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a servant and coming in the likeness of men, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The Lord Jesus Christ humbled himself and he did not consider it robbery to be equal with God. ஆக மனிதனை போல மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ came as the man for man. அதற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? And what is the reason or the purpose for which the Lord came? உங்களை என்னையும் ரட்சிப்பதற்காக தெய்வம் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். He came into this world as a man to save you and me. இந்த உலகத்தில் அநேக பாடுகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். While he was upon the earth, there were so many problems and difficulties that he had to go through. எந்த பாடுகளையுமே அவர் வேண்டாம் என்று சொன்னது கிடையாது. And he never rejected or never said that he did not want any of those difficulties. காரணம் என்ன? The reason is நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. it was required that the Lord die for our sins. இங்க வாசிக்கிறோம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Here we find that he humbled himself. அவருக்கு பிறந்ததிலிருந்து மரிக்கும் வரைக்குமாக பல விதத்தில் அவர் மரிக்க கூடாது என்பதற்காக பல திட்டங்கள் வந்தது. There were so many plans made in such a way that the Lord will not die. ஆனா காலங்கள் வரும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். But in the appropriate time we find the Lord encountered the cross. மத்தேயு 26:39 இப்படி வாசிக்கிறோம். In Matthew chapter 26 and verse 39 we read like this. அவர் ஜெபிக்கிறார். He is praying. அவர் பல வியாகுலப்படுகிறார். And he is in anguish. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். He is even requesting if this cup can pass away from me. He is requesting in that way. அதுல ஒரு வார்த்தை எப்படியாக படிக்க முடியும்? You can read one word like this. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, not as my will, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறார். but as your will. That's how he prays. அவ்வளவு பாடுகள் நிறைந்த ஒரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That much of struggles he had to go through. ஆனா அவர் ஜெபிக்கிறார். But he is praying. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறார். And he is praying that let your will be done. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We see that he was obedient to death.
நமக்காக அவமானத்துக்குரிய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். And we also see that for us, he even took the cross, the death on the cross. கலாத்தியர் இப்படியாக வாசிக்கிறோம். We read like this in Galatians. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தின் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அங்கே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். We see the Lord became a curse for us, like it is said, "Cursed is everyone who hangs on a tree." ஆக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான நிலையிலிருந்து தாழ்வான நிலைக்கு இறங்கி வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ left his glorified position and he came down to the earth. எபிரேயர் 12:2 எப்படி வாசிக்கிறோம்? Hebrews chapter 12 and verse 2 we read like this. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சிலுவையத்துல வாசிக்கிறோம். The later part of the verse reads like this: "For the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God." அவர் அவமானத்தை எண்ணாமல் He despised the shame. தமக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக அவர் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். He endured the cross for the joy that was set before him. மார்க் 15:32 அப்படி வாசிக்கிறோம். In Mark chapter 15 and verse 32 we read like this. அங்க அநேகர் பரியாசம் பண்ணுகிறார்கள். Many people are mocking the Lord. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா என்று சொல்லி கேட்கிறார்கள். He is asking him and mocking him and saying, "If you are Christ, come down from the cross." அங்க போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லோரும் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். People who walk by that way are also mocking at the Lord. அதே மார்க் 15:32 அப்படி வாசிக்கும் பொழுது In Mark 15 and verse 32 we read like this. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read, "Let the Christ, the King of Israel, descend now from the cross that we may see and believe." நீ கீழே இறங்கி வா என்று சொல்லி அவருக்கு எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். They are mocking him and asking him to come down. ஆனா அவரால் கீழே இறங்கி வர முடியாதா? Will he not be able to come down? அவர் கீழே இறங்கி வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வல்லமை கிடையாதா? Or does he not have power that he might come down from the cross? அவர் காற்றையும் கடலையும் அதட்டின தெய்வம். He is God who made the sea and the waves to stand still. ஒரு இடத்துல அவரை கல்லெறிந்து கொல்லும்படியாக வரும்பொழுது அவர்கள் நடுவிலே கடந்து போனார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். When they came to stone him in a place, he just went through them. அங்கே கெத்செமனே தோட்டத்துல அவரு பிடிக்க வரும் பொழுது நான் தான் என்று சொன்ன உடனே எல்லோரும் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். When the Lord was in the Garden of Gethsemane and when they came to capture him and when he said, it is me, they all went backward and fell. அங்க பேதுரு மல்குசனுடைய காதை வெட்டும் பொழுது அந்த காதை திரும்ப எடுத்து ஒட்ட வைத்த தெய்வம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். We also read that he is a God who stuck the ear of Malchus after Peter had cut it out. அப்படி வல்லமையுள்ள ஒரு தெய்வம் அந்த சிலுவை மரத்திலிருந்து இறங்க முடியாதா? Will he not be able to come down from the cross? இறங்க முடியும். He can do that. ஆனால் அவர் செய்யவில்லை. But he did not do that. காரணம் என்ன? அது தேவனுடைய விருப்பமாக இருந்தது. The reason is because it was the will of God that he had to give himself on the cross. தேவன் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்ற என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். It was his desire to fulfill his father's wish for which he had sent him into the earth. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுயமாய் ஒன்று செய்யாதபடி பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். We also read the Lord Jesus Christ did nothing for himself, but he did according to the will of God. ஆக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்காகவே கடைசி வரைக்குமாக கீழ்ப்படிந்தவராக சிலுவையில நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். Read the word of God. The Lord fulfilled everything upon the cross of Calvary, which was in accordance to the reason for which he had come into this world. அதை யோவான் 3:34 இப்படி வாசிக்கிறோம். We read in John chapter 3 and verse 34. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். We also read here John chapter 3 and verse 34. For whom God has sent speaks the words of truth, for God does not give the Spirit by measure. அவர் சொல்றார், என்னுடைய போஜனம் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். He says that my food is to fulfill my Father's wish. ஆக இந்த உலகத்துல அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தது? பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது.
his intention was to fulfill his father's wish. அவை எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And he was someone who completed all of his father's wish. யோபு 23:12 சொல்லுகிறார். In Job chapter 23 and verse 32, read. 23:12. 23 and verse 12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. I have not departed from the commandment of his lips. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். I have treasured the words of his mouth more than my necessary food. யோபு சொல்லுகிற ஒரு அறிக்கை வனமாக இருக்கிறது. This is something that Job accepts. அவருடைய கற்பனைகளை நான் விட்டு பின்வாங்குறது கிடையாது. I did not depart from the commandment of his lips. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். His words are treasured more than my necessary food. ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பாருங்க. We see how much the Lord expects this to be truthful in our lives. நாம் உலக ஆசீர்வாதத்துக்காக நாம் அங்கங்கமாக ஓடக்கூடாது. We should not run here and there for worldly blessings. நாம் உன்னத ஆசீர்வாதத்துக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். We should strive to get heavenly blessings. தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless me. தேவனுடைய வார்த்தையினால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். He should bless me with his word. ஆக இந்த நாட்களிலே வேதவசனம் பல விதத்துல நமக்கு கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. And especially in these days we are receiving God's word in many ways. நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Wherever we turn we are able to listen to God's word being preached to us. ஒருவேளை இந்த நாட்கள் நமக்கு இந்த 3 மாதங்களாக நமக்கு ஒருவேளை பல கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட during these 3 months even though we have gone through so many difficulties, ஆனா வேத வசனம் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. but the word of God has always protected and kept us. வேத வசனம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறது. The word of God has always preserved us. நாம் பின்வாங்கி போய்விடாதபடி தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறது. The hand of the Lord is with us that we will not backslide. ஆக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கிறார். And for that our Lord Jesus Christ is an exemplary example. இங்க வாசிக்கிறோம் சங்கீதம் 138:6 அப்படி வாசிக்கிறோம். In Psalms 138 verse 6 we read, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். though the Lord is on high yet he regards the lowly. அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். Even though the Lord is on high yet he regards the lowly. ஆக நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், so our desire should be like this. நாம் மற்றவர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We should be looking at others. ஹலோ நாம் கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார், நம்மை தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். We know the Lord is on high but yet he is looking at us even though we are lowly. ஆக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கிறார். And for that our Lord Jesus Christ is an exemplary example. வேதத்துல நிறைய தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள். There are so many children of God in the word of God. நம்ம அதிலே நாம் ஒரு சில பேரை நாம் பார்க்கும் பொழுது, when we look into the lives of a few of them, அவர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு பல விஷயங்களை கற்றுப்படுத்தி இருக்கிறார். The Lord has taught us so many things through their lives. ஒருவேளை அவர்கள் பலவீனமானவர்களாக இருக்கலாம். They might be weak in some sense. பல விதத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். They might have shortcomings in some ways. ஆனால் எதுவாக இருந்தாலும் கூட, but whatever it is, தேவன் அவர்களை அனுமதித்து இருக்கிறார். The Lord has permitted them. தேவன் அவர்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். The Lord has placed them in that place. இங்க 2 கொரிந்தியர் 11:28 இப்படி நான் வாசிக்கும் பொழுது, in 2 Corinthians chapter 11 and verse 28 we read like this. அப்போஸ்தலன் பவுலை குறித்து அந்த இடத்துல நான் படிக்க முடியும். We read about Apostle Paul in that place. மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் நான் படிக்கும் பொழுது, when we read the verses above, அவர் பல பாடுகளை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார்.
He is talking about so many difficulties and problems that he had encountered in his life. 2-3 வசனங்களாக பார்க்கும் பொழுது பல பாடுகளை அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறதாக பார்க்க முடியும். In the 2-3 verses above, we can see all of those difficulties that he has been going through. அதை சொல்லி முடித்து தான் சொல்லுகிறார் இந்த 28வது வசனத்தில் இப்படி வாசிக்கும் பொழுது. And after he says all of that in verse 28, he says like this. முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். Besides the other things, what comes upon me daily, my deep concern for all the churches. எனக்கு வியாகுலம் இருந்தது. There was anguish in my life. பசி இருந்தது, பட்டினி இருந்தது. பசி இருந்தது. Yes. பசி இருந்தது. There was hunger in my life. பட்டினி இருந்தது. I was without food. பல நேரத்துல நான் குளிரிலே இருந்தவனாக இருந்தேன். There were many times where I was left trembling. பல பாடுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். He says there were many perils that came through in my life. இது அல்லாமல் other than all this, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது என்று சொல்லுகிறார். What is constraining me is the deep concern that I have for all the churches, he says. அவருக்கு சபையை குறித்தான கவலை இருந்தது. He had so much of concern about the church. பாடுகள் அவரை சபையை விட்டு மாற்றவில்லை. The problems or the difficulties that he had didn't take him away from the church. அவருடைய உபத்திரவமானது சபையை விட்டு மாற்றவில்லை. Or all the persecution that he had didn't take him away from the church. அவருடைய நோக்கத்தை மாற்றவில்லை. It did not hinder his vision. தேவன் எதற்காக தன்னை அழைத்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். His desire was to fulfill the reason for which the Lord had called him. அதைத்தான் சொல்ல, இவை முதலானவைகள் அல்லாமல் சபைகளை குறித்தான உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் நெருக்கினது என்று சொல்கிறார். He says, what comes upon me daily is my deep concern for all the churches. இன்றைக்கு நம்மை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we look into ourselves, இன்னைக்கு நம்ம உலக கவலையை நம்ம அதிகமா நெருக்கி கொண்டிருக்கிறது. The troubles of this world gives us so much of problems. நான் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு பயம் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. There is a fear in us as to how we will live. ஆனால் இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், வியாகுலமோ பாடுகளோ கஷ்டமோ நிர்வாணமோ எதுவுமே என்னை சேதப்படுத்த முடியாது. காரணம், தெய்வம் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கம் எனக்குள் இருப்பதனால என்னை ஒண்ணும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். The apostle Paul here says that whether it be weariness or hunger or thirst or whatever problems that I have, nothing will take me away from the love of God. ஆக பவுல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு ஆதாரமாக இருக்கிறார். And Paul is a great example in our lives. அவர் பல நிலைமையில பாடுகள் பட்டிருந்தாலும் கூட, even though he had encountered so many problems and difficulties in his life. வேதத்துல பார்க்கும் பொழுது அவரை பல நிலைமையில அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். In the word of God we see there were so many places that he was insulted. அவருடைய அப்போஸ்தலர் என்பதை அவர் அப்போஸ்தலர் இல்லை என்பதை அவர் வாதாடி இருக்கிறார்கள். People have argued that he was not an apostle. அவருக்கு எந்த விதமான வருமானம் கொடுப்பதற்கு மனமில்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். There were people who are also not willing to give him any gifts. ஆனால் அதை குறித்து எதையுமே அவர் கவலைப்படவில்லை. But he was not worried or concerned about any of that. அவர் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார் என்று சொல்கிறார். He says, Christ is my life. இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே கிடையாது. There is nothing in this world for me. இந்த உலகத்தை விட்டு நான் ஒரு நாள் போகும் பொழுது எனக்கு ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்கிறார். He says, one day when I leave this world, the Lord is my life. ஆக நம்முடைய அறிக்கை எவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், how should our words be? உலக கவலை நம்மை ஒரு நாளும் நெருக்கக்கூடாது. The troubles of this world should never constrain us. நான் தெய்வத்துக்கு எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருந்து கொண்டு இருக்கிறேன். What kind of pleasing am I in the sight of God? தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். God is looking at me. என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? How is my speech? என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? How is my sight? என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? How is my walk? மற்றவர்களுக்கு நான் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருந்து கொண்டு இருக்கிறேன். How am I pleasing in the sight of the others? இதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். These are things that the Lord is looking at us.
இதை குறித்தான கவலை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். We should have a thought about all of these. நான் தெய்வத்துக்கு இன்னைக்கு நான் பிரியமா இருக்கவில்லையே என்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்க வேண்டும். We should have the fear that I have not been truthful in the sight of God. தேவ பிள்ளைகளோடு கூட ஒப்புரவாகவில்லையே என்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்க வேண்டும். I should have a fear that I have not reconciled myself with my fellow brethren. நான் தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படவில்லையே என்கிற பயம் எனக்குள்ள இருக்க வேண்டும். I should have the fear that I am not in fellowship with the brethren or the fellow brethren. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? பவுல் சொல்லுகிறார், எனக்கு சபையை குறித்தான கவலை இருந்தது என்று சொல்லுகிறார். Here Apostle Paul says, I was in trouble in thinking about the church. எங்களுடைய சபையில ஒரு தம்பி இருந்தாப்ல. There was a young brother in our assembly. சபை எல்லாம் சபையை கூட்டி பெருக்கி எல்லாம் சேர் போடுறதெல்லாம் அவருடைய வேலையா தான் இருந்தது. It was his responsibility to set the church in order. அவரு ஊருக்கு போயிட்டாரு அவரு. Once he had to go to his native place. அவரு சனிக்கிழமை இது வந்து கடந்த வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியம். It happened a few years ago. அவர் ஊருக்கு போயிட்டு நைட் ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு. He went to his native place and at about 10 o'clock in the night he calls me up. பிரதர் சபையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? Brother, have you cleaned the assembly? சேர் எல்லாம் போட்டீங்களா? Have you arranged the chairs? எனக்கு சபை விஷயத்தை செய்யலன்னு சொல்லி எனக்கு தூக்கமே வரல பிரதர். I am not able to sleep thinking of what I could not do for the assembly hall. அவரு தமிழ்நாட்டுல இருக்கும்போது எல்லா வேலையும் செய்தார். He did all the work when he was in Tamil Nadu. ஆந்திராவுக்கு போனதுக்கு அப்புறம் and after he went to Andhra, அவர் அங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறா, பிரதர் இதெல்லாம் முடிஞ்சதா என்று சொல்லி கேக்குறேன். He is calling me and asking me if all that work is done. நமக்கு சபையை குறித்தான கரிசனை எப்போதும் இருக்க வேண்டும். We should have a desire for the church of God. தேவ பிள்ளைகளை குறித்தான கரிசனை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். We should have a desire for the children of God. அப்போஸ்தலன் பவுலினுடைய ஒரு கரிசனை என்ன என்று சொன்னால் சபைகளை குறித்தான கவலை எப்போதுமே அவர் நெருக்கிக் கொண்டே இருந்தது. The concern that Apostle Paul had that he was always worrying about his church. ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில in our Christian life, பவுலை போல நம்ம ஒரு சாட்சியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். We should have the vision that Paul had. இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்கும் பொழுது we look at the second person. பழைய ஏற்பாட்டில நெகேமியா புத்தகத்துல 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். In the Old Testament, in the book of Nehemiah chapter 2 and verse 1, we read like this. ஆக நெகேமியா குறித்து நம்ம படிக்கும் பொழுது we read about Nehemiah. நெகேமியா பானபாத்திரக்காரனாக இருந்தார் என்று சொல்லி படிக்க முடியும். We see that Nehemiah was the cupbearer to the king. அங்க ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுப்பதற்கு முன்பதாக அந்த பானத்தை இவர் அதை அருகின பின்புதான் அவருக்கு கொடுக்க வேண்டும். Before the wine is served to the king, Nehemiah has to taste it and then only it is served to the king. ஒருவேளை அந்த பானத்துல விஷம் எதுவும் கலந்திருக்கும் என்று சொன்னால் அது நெகேமியாவை பாதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. If there was any poison that was mixed in that wine, it would first affect Nehemiah. ஆக நெகேமியாவுடைய வேலை என்பது ஒரு நல்ல வேலை. The job that Nehemiah had was a wonderful job. அது ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது. It was a great job. ஆனால் அது ஆபத்தான வேலையாக இருக்கிறது. At the same time, it was a very risky job. ராஜாவுக்கு கொடுக்கிற அந்த பானம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சரிபார்த்த பின்புதான் அவருக்கு கொடுக்க வேண்டும். The food or the wine that was given to the king had to be first tasted by Nehemiah and then given to the king. ஒருவேளை அந்த திராட்சரசத்திலே விஷம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர் நெகேமியா இறந்து போவார் என்பதில் சந்தேகம் இல்லை. If there was poison put in that wine that was to be given to the king, Nehemiah would die first. ஆனால் அந்த வேலையை அவர் உண்மையாய் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். But we see that Nehemiah did that work faithfully. தேவன் நம்ம எந்த வேலையில் அமர்த்துகிறாரோ அதிலே என்னவாக இருந்தாலும் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். Whatever job that the Lord gives to us, we'll have to be faithful in what we do. தேவன் நியமித்திருக்கிற வேலையில என்ன நடந்தாலும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். Whatever happens in the job that God gives to us, we'll have to be established in that. நாம் அதிலே நிலைத்திருக்கும் பொழுது நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். When we are established in that, the Lord will do great things for us. நாம் ஏற்கனவே சொன்னது போல, as we said earlier, எங்கேயுமே தானாக நம்ம போய்விட முடியாது. We cannot go anywhere by ourselves.
தேவன் தான் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். It is God who gives us a job. இங்க பார்க்கும் பொழுது நெகேமியா அங்கே அடிமையாய் போன இடத்துல அவர் ஒரு ராஜாவுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஒரு தகுதியை பெற்றதாக பார்க்கிறோம். We find here Nehemiah, even though he was kind of a slave in a foreign land, yet he was able to serve the king. ஆனால் அங்க இருக்கும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலையில உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். And where he was able to be faithful in his work. இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்கும் என்று சொன்னா நம்ம செய்வோமா? Now, if we are given that kind of a work, which we do, நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். we will get a good job. ஆனால் அந்த வேலையில ஆபத்து நிறைந்த ஒரு வேலையா இருக்கும் என்று சொன்னா செய்ய முடியுமா? Now, if the job has so many dangers in it, will we take it up? நம்ம அதை செய்ய முடியாது. We will not do it. ஆனா நெகேமியா அதை மனமு வந்து செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். But we see that Nehemiah desired and did that work. அதனுடைய ஒரே காரணம் என்ன என்று சொன்னால், The only reason for that, தேவன் என்னை இங்கு அழைத்து வந்தார். the Lord has brought me here. தேவன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். The Lord has given me this responsibility, என்னுடைய எஜமானுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். and I have to be faithful to my master. ஒருவேளை நான் இந்த இடத்துல மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குமானாலும் நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை அறிக்கையிடுவதுதான் நெகேமியாவுடைய சாட்சியாக இருந்ததாக பார்க்கிறோம். The testimony of Nehemiah was one in which he could say that if the Lord desired that he would die in that job, he was willing to do that. ஆக நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். Wherever we are, we have to prove that we are a man of God. நாம் எங்க இருந்தாலும் தெய்வம் என்னை நியமித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டும். Wherever we are being placed, we have to be performing our duties like the way the Lord has kept us. நான் சென்னையில ஒரு பைக் ஷோரூமுக்கு போயிருந்தேன். I went to a bike showroom in Chennai. நான் காலையில 10 மணிக்கு நான் அங்க போயிட்டேன். I went there at 10 o'clock in the morning. அங்க மேனேஜர் வந்தாரு. So the manager came. ஸ்டாஃப்களை எல்லாம் நிக்க வச்சாரு. He made all the staff stand. மத்தவங்க எல்லாருமே ஹிந்துவா தான் இருக்கிறாங்க. The others are all Hindus. ஆனா அவர் எல்லாரையும் நிக்க வச்சு, but he made them all stand. 91வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சாரு. He read Psalm 91. அதுல இருந்து ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தாரு. And he gave them a few thoughts from that psalm. அதுக்கப்புறம் கடைசியில ஜெபம் பண்ணி அவங்க இடத்துக்கு வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. And then he prayed over them and he asked them to go and start their work. ஆனா நான் பக்கத்துல நிக்கும் போது என் பக்கத்துல இருக்கிற ஒருத்தரோட ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. When I was standing there, somebody beside me was talking. இவங்க வந்ததுல இருந்து நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறி போச்சு அப்படின்னு சொல்றாரு. One person was saying, after this man came, this has become a problem for us. அவர் கடவுளை கும்பிடுறவரா இருந்தா தனியா ரூம்ல கும்பிட வேண்டியதானே, எதுக்கு நம்மள எல்லாம் நிக்க வச்சு அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. They are saying that if he is someone who believes in God, he should have done it in his room alone and not made us stand and do it along with us. நான் அதுல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, what I noticed there was, ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். He was able to prove that he was a servant of God. ஒருவேளை நீங்க இந்த இடத்தை நீ இப்படி காரியம் செய்யறதுனால இந்த வேலை உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா கூட அவர் ஆயத்தம் உள்ளவராக இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். I am thinking that even if they would have said that because you did this, you are going to lose this job, he would have been ready for that. நாம் எங்க இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். Wherever we are, we should bring glory to God. தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நான் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது. There should nothing happen in our lives that is against the will of God. ஆனா இங்கே வாசிக்கிறோம், நெகேமியா ஆபத்தான வேலையாக இருந்தாலும் கூட அதை உண்மையாய் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். But we find here that Nehemiah did his work faithfully, even though it was a risky job. மூணாவது எடுத்துக்காட்டை குறித்து நான் பார்க்கும் பொழுது, if we look into the third example, 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 14 இருந்து 18 வசனம் வரைக்குமாக நான் படிக்க முடியும். 2 Samuel chapter 23 verses 14 onwards. அங்க அந்த வசனத்துல நாம் படிக்கும் பொழுது, when we read those verses, அங்க பெத்லெகேமிலே பெலிஸ்தர் வந்து அங்க அந்த பெலிஸ்தருடைய கூட்டமானது பெத்லெகேமிலே வந்து இருக்கிறார்கள். we find the Philistines have encamped in Bethlehem, we read. அங்க தாவீதுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு பெரிய போர் நடக்க இருக்கிறது. There is a big battle that is to happen between David and the Philistines. அங்க தாவீது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்கு ஒரு குகைக்குள்ள இருக்கிறார். David is inside a very protected cave. அங்க பெத்லெகேமிலே பெலிஸ்தர்கள் அங்க இருக்கிறார்கள். And the Philistines are in Bethlehem.
இப்ப இவருக்கு அந்த சமயத்துல இவருக்கு தண்ணி தாகம் எடுத்ததாக அந்த இடத்துல படிக்க முடியும். We find here that David is there in that place and he was thirsty. அவருக்கு பெத்லெகேமில் இருக்கிற கிணற்றில இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்தது. And he had a desire that someone should bring water from a well in Bethlehem. ஆக தாவீதுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது. David is thirsty. அது பெத்லெகேமில் இருந்து தண்ணி எடுத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். And his desire is for someone to bring water from a well in Bethlehem. பெத்லெகேமுக்கு போக முடியாது. And nobody can go to Bethlehem. அங்கே எதிரிகள் பெலிஸ்தர்கள் அங்கே எதிரிகள் இருக்கிறார்கள். Because the enemies, the Philistines, are there already. என்ன செய்வது? What to do? அவரிடத்துல இருக்கிற 3 படை வீரர்களை கூப்பிடுகிறார். He is calling his 3 commanders. அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். And the word of God says they were mighty men. அந்த 3 பேரும் அங்கே பெலிஸ்தர் இருக்கிற இடத்துல பெத்லெகேமில போய் தண்ணி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். We also see that they go to Bethlehem where the Philistines are and they bring water for David. அங்க நடந்த காரியம் என்ன? What happened there? அங்க 17வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது இந்த தண்ணீரை குடிக்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். We find here that David did not drink that water. தண்ணீர் கொண்டுட்டு வர சொல்லுகிறார். He is asking them to bring water. இவங்க போய் தண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. They are going and bringing water. தண்ணியை கொடுக்கறாங்க. They are giving him water. அவர் அதை குடிக்க மறுத்து விடுகிறார். But he is not drinking that water. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. Can you imagine how it would have been? அங்க பெத்லெகேமில போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு எதிரிகள் மத்தியில அங்க தண்ணீரை கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுக்கும் பொழுது இந்த தண்ணீர் வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார். They are going to Bethlehem, taking all the risk and bring water from the midst of the enemies, and now David is rejecting to drink that water. அதுக்கு தாவீது ஒரு அறிக்கை சொல்லுகிறார். And David is giving the reason for that. இது தண்ணீர் அல்ல, this is not water. இது மனுஷரின் இரத்தம் என்று சொல்லி சொல்லுகிறார். He says this is the blood of man. அப்படி என்று சொன்னால், which means ஆபத்தான இடத்துல போய் ஒரு ராஜாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எனக்காக உங்களுடைய உயிரை பணயம் வைத்து அந்த தண்ணீரை கொண்டு வந்தீர்களே, இதை நான் குடிப்பது எவ்வளவு ஒரு தவறான காரியம். இது தண்ணீர் அல்ல, மனுஷ இரத்தம் என்று சொல்லி சொல்லுகிறார். He says in a place of danger you have risked your own life and gone and brought water for a king, and how can I drink this water which is as good as your blood, because you have risked your life for that. தன் உயிரை விட ராஜாவுடைய வார்த்தையை மேன்மையாக எண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். We find that these 3 mighty men did not consider their life, but they considered to obey the word of the king. தன் உயிரை விட ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவர் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். They were faithful to fulfill the words of the king than to preserve their life. எனக்கு ஒரு பராக்கிரமசாலிகள் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ராஜாவுக்கு என்பதாக நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். They wanted to be faithful to the king who has made them great leaders and mighty men. ஒருவேளை அங்க பெலிஸ்தர் அங்க பெத்லெகேம் போயிருக்கும்போது அவர்கள் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் உயிர் போய்விடும். If there was a possibility where they would have to lose their life, they would have lost it. ஆனால் அவருடைய பிரதானமான நோக்கம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், but what was their primary intention? என்னுடைய எஜமானுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். My master's will have to be fulfilled. என் உயிரை விட மேலாக தாவீதினுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். They trusted upon the word of their king and their master than their own life. எவ்வளவு ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரர்கள் சொல்லி பாருங்க. We see how faithful those servants were. அங்கே ராஜாவுக்காக தன் உயிரையே பணயம் வைத்த அந்த ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். They are the ones who are ready to give their life for their king. நான்காவது எடுத்துக்காட்டு நாம் படிக்கும் பொழுது, look into the 4th example. 2 சாமுவேல் 2 Samuel 11வது அதிகாரம் 14வது வசனத்துல படிக்க முடியும். chapter 11 and verse 14. இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, when we read this chapter, தாவீது போருக்கு போகாமல் அங்க அரண்மனையில இருந்து விடுவார். David does not go to a war, but he is there back at the palace. அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு பல விஷயங்களை நம்ம தெரிந்திருக்கிறோம்.
There are so many things that we've learned from this chapter. இங்க உரியாவை போருக்கு போகும்படியாக சொல்கிறதாக இந்த 14வது வசனத்துல வாசிக்க முடியும். We find in verse 14 how Uriah is being asked to go for war. அதனுடைய பின்னணி என்ன? What is the background? உரியாவினுடைய மனைவியை அபிகாயில் உரியாவினுடைய மனைவியாக பச்சபாலை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டார். He took his wife Bathsheba to be David's own wife. ஆக இந்த இடத்துல உரியாவை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் எடுக்கிறார். He is plotting a plan to kill Uriah. அதற்கு முன்பதாக Before that, தான் செய்த தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக to cover the mistake that he is going to commit, உரியாவை பட்சபாலினிடத்துல அவனுடைய மனைவியிடத்துல வீட்டுக்கு போக சொல்லுகிறதாக தான் வாசிக்க முடியும். we are saying that he is asking him to go home. அங்க தாவீது ராஜா உரியாவுக்கு நிறைய மதுபானத்தை கொடுக்கிறார். King David is giving wine and making Uriah intoxicated. நீ வீட்டுக்கு போய் சுகமாயிரு என்று சொல்லி அவர் அனுப்பி விடுகிறார். And he is sending him home to be happy. அவர் போக மாட்டேன் என்று சொல்லி மறுக்கிறார். And he is saying, I will not go home. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். Uriah says, I will not go home. போர் வீரர்களோடு படுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அங்கே படுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். And he is saying that I'm going to lie down here, and he lies down there. இது அறிந்து கொண்ட தாவீது ராஜா, when David understood this, தன்னுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. he did not obey his word. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணுகிறார். So he is planning to murder him. அதற்கு ஒரு கடிதத்தை எழுதி அங்க யோவாவிடத்துல கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதுகிறதாக வாசிக்கிறோம். We find here that he is writing a letter for Joab. ஆக உரியா தன்னுடைய மரணத்தை கையிலே ஏந்தி கொண்டு போகிறதாக வாசிக்க முடியும். We can see how Uriah is carrying his own death in his hands. ஆக உரியா தன்னுடைய கையிலே மரணத்தினுடைய கடிதத்தை எழுதி கொண்டு போய் மரணத்தை சுமந்து கொண்டு போகிறார். Uriah is carrying his own death in his own hands. அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கிறது? What is written in that letter? இவன் போருக்கு வருவான். He is coming for war. முதல்ல நிற்க வச்சு அந்த முதல்ல இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிறது. Make him stand in the front and let him die in the beginning. ஆக உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். He is a faithful servant. தன் மரணத்தை கையில ஏந்தி கொண்டு போகிற இந்த உரியா who is carrying his death in his hand, தன் சுகத்தை வெறுத்து more than all his pleasures, தேவ ஜனங்களின் பாதுகாப்புக்காக தன்னை அர்ப்பணித்த தேவ மனிதனாக இருக்கிறார். he was a man of God who surrendered himself for the protection of God's people. தன்னுடைய சுகத்தை வெறுத்து விட்டார். He left alone his pleasures. என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். My people are going to perish. என்னோடு கூட போரிடும்படியாக அநேக போர் வீரர்கள் இருக்கிறார்கள். There are so many warriors who are there to fight with me. தேவ ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய வேலை என்னுடைய வேலையாக இருக்கிறது. The protection of God's people is my responsibility. ஆக தேவ ஜனங்களா என்னுடைய சுகமா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, when there is a question being asked whether it is a pleasure or the people of God, உரியா எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்ன என்று தெரியுமா? You know what responsibility Uriah took up? என்னுடைய சுகம் அல்ல, தேவ ஜனங்களின் பாதுகாப்பை எனக்கு மேன்மையானது என்பதை தெரிந்து கொண்டார். He chose not to be pleasing himself, but he chose to protect his people. ஆனா அதற்கு தாவீது ராஜா கொடுத்த பதில் என்ன? But what is the reply that King David gave? மரணமாக இருக்கிறது. It was a death for him. ஆனா உரியா அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். But we find that Uriah was a faithful man. என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்லை. Whatever happens in my life, it is okay. தனக்கு கொடுத்திருக்கிற இந்த கடிதத்தை அவர் படித்து கூட அவர் பார்க்கல. He did not even read the letter that was given through him. அங்க கடிதத்தை கொண்டு போகிறார். He is taking that letter. ஒருவேளை அவர் மனசுல இப்படி கூட அவருக்கு தோணல. He did not even think about anything in his mind. யுத்தம் நடக்க போகிற சமயத்துல ஒரு கடிதம் எதுக்குங்கிறது கூட அவர் சிந்தையில வரல. He did not even think why there is a letter needed at the time of a war. அதைத்தான முன்பு சொன்னது போல மரணத்தை தன் கையில் சுமந்து செல்கிற உத்தம ஊழியக்காரன் என்று சொல்லி நான் சொன்னேன். Like we said earlier, he was a faithful servant who carried his own death in his own hands. கடைசியில நாம் பார்க்கும் பொழுது அவர் மரித்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
Finally, we see that he died. தன்னுடைய சுகத்தை அவர் வெறுத்து விட்டார். He left alone his pleasures. தேவ ஜனங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவ மனிதனாக இருக்கிறார். He was someone who gave himself for the people of God. ஆக வேதத்துல பல அநேக தேவ பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். We can see so many children of God in the word of God. கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்த அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். There are so many servants of God who lived for God. நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம நாமே நிதானித்து பார்ப்போம். Let us look into ourselves. நீங்க வாசிக்கும் பொழுது எபேசியர் 6:5 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். We see how in Ephesians chapter 6 we read that we'll have to obey God with fear and trembling. ஆக நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. We have our Lord Jesus Christ as a wonderful example. அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். He humbled himself till death. ஆக சிலுவையை சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். We see that he endured the cross. தன்னை முழுதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். We also see that he gave himself or surrendered himself completely. ஆக நாம் பார்த்த 4 உதாரணங்களை பார்க்கும் பொழுது when we look into the 4 examples that we saw, ஆக பவுலுக்கு சபையை குறித்தான கவலை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். we saw how Paul had a burden for the church. நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில நல்ல வேலையாக இருந்தாலும் கூட ஆபத்து நிறைந்த வேலையை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். We saw how Nehemiah, even though it was a good job, but it was a risky job, yet it took upon himself. என்னை எதற்காக கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். He was able to be faithful in the job for which God had placed him there. ஆக தாவீதுனுடைய 3 பராக்கிரமசாலிகள் தன் உயிரை பணயம் வைத்து ராஜாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். We saw the 3 mighty men of David kept their life on the line and obeyed their king's will. உரியாவை குறித்து பார்க்கும் பொழுது தன் சுகத்தை வெறுத்து தேவ ஜனங்களின் பாதுகாப்புக்காக தன்னை அர்ப்பணித்த மனிதர் என்று சொல்லி பார்க்கிறோம். We look about Uriah that he was a man who left his pleasures but gave his life to protect his people. எனவே நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது Therefore, when we are faithful to God, தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். God will truly bless us. நாம் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்க கூடாது. We should not think that we must please men. நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be pleasing God. தேவன் என்னை பாதுகாப்பார். God will protect me. தேவன் என்னை பராமரிப்பார். God will take care of me. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். God will bless me. நாம் மனிதர்களை பிரியப்படுத்துவோம் என்று சொன்னால் if we try to please men, நாம் தேவ ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் விடுவோம். we will lose godly blessings. தேவனா மனுஷனா என்று சொல்லி பார்க்கும் பொழுது when we compare between whether it is God or men, அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், Apostle Paul says, மனுஷரையா தேவனையா பிரியப்படுத்த நாடுகிறேன். am I there to please man or God? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாயிராமல் தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் எல்லாம் வாசிக்க முடியும். In Galatians we read that I am not someone who pleases men, but I am someone who pleases God, he says. எனவே நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, Therefore let us be pleasing God. உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரர்களாக, be faithful servants of God. தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற சிந்தையோடு கூட, and with the thought that God is always looking at me. இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது when we live our lives in this world, நிச்சயமாக தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. God will surely bless us in our lives and there is no doubt about it. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. May God bless us all and continue to lead us. Amen. Praise be to God. Faithful servant. That is what we have listened. And we glorify God for what we have heard just now. How faithful we have to be. What are all the ways? And in Ephesians chapter 5 of chapter 6 verses 5 to 8, we have seen all that. And God has enabled us to see many aspects in this word, and we glorify God for that. Now, if you have missed anything, you can go to GLMK TV and see it and try to understand what the word has to tell us
wherever we are placed, wherever we are, we have to be faithful to God, so that it is not we who have decided to be there, but it is God who has placed us. So we have to understand that God is making use of us at that place. So we have to be very conscious of that fact and do the will of God in our heart. So we have seen 4 characters: Paul, Nehemiah, mighty men of King David, and Uriah. So each one of them had concern for certain things. Paul, the church, and so also Nehemiah, he was very much faithful in the place where he was, even risking his life. And also the mighty men of David had risked their own lives to get water from the well of Jerusalem. And so Uriah taking the letter to the person, and we see there what is going on. So all these, when we understand, they are faithful. Now, what is the message has to do with us? We have to understand how faithful we are in this 21st century, and that is something which we have to tune our hearts to. There is nothing different, but it is more complex and a bit more difficult times we are in. So our age is totally different, and we are a little bit more quick in very thinking and all that. So whatever it is, God in his almighty work, he wants us to reflect our life to the cross, to think there's nothing else to boast in but the cross of Christ. Let us understand this fact and continue the wilderness journey in the will of God. So with this, we are coming to the end of this meeting. We thank Evangelist Nanaraj for the message he has brought to us, making us more conscious about this fact, being faithful wherever we are, so that the Lord's name may be glorified. We also thank Brother Alvi Wilson from Adambakam Christian Assembly for having accepted and the invitation and translated. We praise God for him, and may God use him more in the days to come. Now, we also thank each one of you for joining in, and we are definite that you would have profited the word, the living word, the light, and whatever you want to tell. The word cleanses us. So this is the word that which is a treasure that we treasure in our hearts, so that the name of the Lord will be glorified all total life. So as we read the word, we need to hide it in our hearts so that we may not sin in our life. May this very word continue to cleanse us. So with this, we are coming to the end of the meeting. So for the closing prayer, I request Brother Roland from Okimbet Christian Assembly, Brother Roland, to close in with a word of prayer. Over to Brother Roland. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், சத்திக்கிறோம். இந்த மாலை வேளையிலேயும் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலேயும் உண்மை தன்மையை, உண்மையுள்ள நிலையை குறித்து நீர் எங்களுக்கு எடுத்துரைத்தீர். தம்முடைய தாசனை அதற்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆம் பிதாவே, எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஆண்டவரே கதாபாத்திரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து எவ்வளவாய் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. எங்களை பொறுத்த மட்டிலே நாங்களாக ஒரு இடத்தை ஆண்டவரை தேடி போவதல்ல, நீரே எங்களை இருக்க வேண்டிய இடங்களிலே வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து, இருக்கிற இடங்களிலே, இருக்கிற பணிகளிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு காண்பித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுலை போல எப்படிப்பட்ட ஆண்டவரே பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரே ஒரு போதிய ஆண்டவரே சௌகரியமான சூழ்நிலை தனக்கு இல்லாவிட்டாலும், ஆண்டவரே அவருடைய கவலையெல்லாம் சபையை குறித்து இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல நாங்களும் ஆண்டவரே சபையை குறித்த கரிசனைகளோர்களாய் இருக்க இந்த நாளிலே எங்களுக்கு அறிவுறுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். நெகேமியாவை போல ஆண்டவரே சௌகரியமான ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும், ஆண்டவரே ஒரு கர்த்தாவே சவாலான கர்த்தருடைய பணியை அவர் ஆண்டவரை துணிச்சலாக மேற்கொண்டார் என்பதை நாங்கள் பார்த்தோமே.
அதுபோல கர்த்தருக்காக ஆண்டவரே ரிஸ்க் எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே உணர்த்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். தாவீதினுடைய 3 பராக்கிரமசாலிகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நெகிழ்ச்சியான ஒரு கதாபாத்திரமாக உரியாவை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எத்தனை உண்மையுள்ளவன மனிதனாக ஆண்டவரே, ஜனத்தினுடைய பாதுகாப்பு ஆண்டவரே, தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையுள்ளவனாய் ஆண்டவரே, அந்த கடிதத்தை கூட வாசிக்காமல் அவர் போய் கொண்டிருந்ததையெல்லாம் நாங்கள் இந்த நாளிலே பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு விஷயமாக எங்களுக்கு உணர்த்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களை வைத்திருக்கிற இடங்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் நாங்கள் உண்மை சந்திக்க நேரத்திலே ஆண்டவரே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கப்படத்தக்கதான நிலைமையிலே எங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டியபடியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்படி நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கொண்டு வந்த நம்முடைய தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபைகளை நான் நிரப்போம். அதுபோல மொழிபெயர் தரமையான சோதனைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அதுபோல இந்த கூட்டங்களை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சபையாருக்காக, அங்கிளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவையான கிருபைகளை தாரும். இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை ஆவியானவர் தாமே தொடர்ந்து அவருடைய காதுகளிலே, எங்களுடைய காதுகளிலே துணிக்க பண்ணிக்கொண்டே இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டு ஒவ்வொரு நாளும் உமக்கு ஒப்பாக மறுரூபமாக கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Thank you all for this time, and we once again thank God for everything He has done. Maybe God willing shall see one another tomorrow evening. Till then, it is signing.